சனி பகவான் ஆகப்பட்டவர் இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா, வாக்கியப்படியான ஒரு சனி பெயர்ச்சி பலன்கள். திருக்கணிதப்படி போன வருஷமே சனி பெயர்ச்சி ஆயிட்டாரு. கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி பெயர்ச்சியாக போறாரு. இங்க எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க. ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்டக சனி ஐயையோன்னு. அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஜாதகத்த பொறுத்தும் இது மாறும். ஏன்னா சனிங்கிற கிரகம் சனைச்சரர் அவருடைய பேர். சனைச்சரர்னா என்ன அர்த்தம்னா, ஸ்லோவஸ்ட் மூவிங் பிளானட். ரொம்ப மெதுவா நகரக்கூடிய கிரகம். சனை அப்படின்னா அதுக்கு ஸ்லோன்னு அர்த்தம். மெல்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த குழந்தைய பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப கௌரவ குறைச்சலா நடத்தினார். அந்த குழந்தையும் சரி, சனியுடைய அம்மாவான சாயாதேவியும் சரி, சூரியனால புறக்கணிக்கப்பட்டாங்க. சனியுடைய அம்மா அப்படிங்கிறவங்க சூரியனாருடைய முதல் மனைவியான சுரக்ஷனா தேவியுடைய அந்த நிழல்ல இருந்து தோன்றினவங்க சாயாதேவி. நிழல்னா எப்படி இருக்கும்? இருளா இருக்கும். ஆ. இப்போ இருளுக்கு பிறக்கிற குழந்தை இருட்டா தானே இருக்கும். யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய கிரகம். இது வந்து சனியுடைய பாசிட்டிவ் சைடு. சனி பயிற்சி நடக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நாளில் எந்த விஷயத்தை பண்ணால் இந்த 12 ராசிகளும் இன்னும் பெட்டராக இருக்கலாம். ஹலோ மக்களே, நான் அனு. இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் முத்துக்குமாரி மேம் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட சனி பயிற்சிக்கான நிறைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் மேம். 2 பேரும் சேமா வந்திருக்கோம். மேட்ச் கண்டிப்பா. ஆயிடுச்சு. பச்சை பச்சை. நிச்சயமா. அதனால உண்மையில எல்லா விஷயங்களையும் நம்ம ஓப்பனா பேச போறோம். சனி பயிற்சியை பத்தி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எந்த ஒரு தயக்கமுமே இல்லாம, மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த சனி பயிற்சி தர இருக்கு. குறிப்பா பெண்களுக்கு. ம். ஏன்னா நம்ம வந்து பெண்களுக்கான பிரத்யேகமான சேனல் அப்படிங்கிறதுக்காக, பெண்களுக்காக பிரத்யேகமா எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல போறோம். ஸோ இது வந்து இல்லத்தரசிகள்ல இருந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே உபயோகமா இருக்க போது இந்த காணொளி. கண்டிப்பா மேம். நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சம். பெண்களுக்காக பிரத்யேகமா பொது பலன்கள் பத்தி தான் சொல்லப் போறோம். இந்த சனி பயிற்சியில வந்து 2 1/2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து சனி பயிற்சி வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து சனி பகவான் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு சனி பகவான் போறாங்க மேம்? சனி பகவான் ஆகப்பட்டவர் இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா, வாக்கியப்படியான ஒரு சனி பெயர்ச்சி பலன்கள். திருக்கணிதப்படி போன வருஷமே சனி பெயர்ச்சி ஆயிட்டாரு. இப்ப நம்ம ஜாதகம் பார்க்கறது எல்லாமே மேக்ஸிமம் திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்றோம் அப்படின்னாலுமே, ஆன்மீக பூமி தான் இந்தியா. ஸோ அப்ப அந்த வாக்கியப்படி திருநள்ளாறுல நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. அப்பதான் அங்க பூஜைகள்லாம் நடக்குது. பெரும்பாலான கோவில்கள்ல சனி பெயர்ச்சி விழாக்கள் எல்லாமே இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் நடத்துறாங்கங்கிறதுனால, மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில இந்த வாக்கிய பயிற்சி பலன்கள் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல போறோம். கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி பெயர்ச்சியாக போறாரு. ஓ! மீனம் அப்படிங்கிறது குருவுடைய ராசி. ஆண் ராசி தான். ஆண் ராசினாலும் அந்த மீன குரு அப்படிங்கிறவரு மென்மையான குணமுள்ள ஆண். ஓ! ஸோ அங்க சனி போறாரு. இது பெண்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். எஸ் மேம். மேம் இந்த சனியிலேயே நெறைய விதமான சனி சொல்லுவாங்கல்ல மேம். கண்டக சனி, அஷ்டம சனி அப்படின்னு. இதெல்லாம் என்னது மேம்? இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க நம்ம ராசிக்கு? ரொம்ப சிம்பிள்ங்க. எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க. ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்டக சனி ஐயையோன்னு. அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஜாதகத்த பொறுத்தும் இது மாறும். இப்ப ஜாதகத்துல சனி குருவுடைய பார்வையிலயோ, பௌர்ணமி சந்திரனுடைய இணைவிலயோ, உச்ச சுக்கிரனோடயோ சேர்ந்திருக்கும் பட்சத்துல, சனி பெயர்ச்சி மோசமா இருந்தாலும் பெருசா கெடுக்கிறதில்ல. ஒருவேளை சனி பாவ கிரகங்களோட சுய ஜாதகத்துல மாட்டிக்கிட்டாரு, இல்ல சந்திரனும் உங்க சுய ஜாதகத்துல வீக்கா இருக்கிறாரு. ஃபார் விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு சந்திரன் நீசமா இருப்பாரு. ஓ! அல்லது அமாவாசையில பிறந்தவங்களுக்கு சந்திரன் கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாரு. ராகுவோட கிரகணத்துல பிறந்தவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த சனி பெயர்ச்சி பலன்கள கொஞ்சம் உத்து நோக்கணும். இதுல ஜென்ம சனிக்கும், அஷ்டம சனிக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க யாரு அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறது ஜென்ம சனி. ம். உங்கள சுத்தி இருக்கிறவங்க யாருங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறது அஷ்டம சனி. ஓ! உங்கள பத்தின படிப்பினைகள் நெறைய நீங்க ஜென்ம சனி நீங்களே பண்ற தப்புனால வரக்கூடிய பிரச்சனைகள நீங்க நெறைய சந்திப்பீங்க. சுத்தி அஷ்டம சனியில இருக்கவங்க. என்ன ஆகும்னா, அடுத்தவங்கள நம்பி, நம்பி, நம்பி ம். ஏமாறுவீங்க. இந்த 2மே ஒரு நல்ல பாடம் தான். ம். ஏன்னா சனிங்கிற கிரகம் சனைச்சரர் அவருடைய பேரு. சனைச்சரர்னா என்ன அர்த்தம்னா, ம். ஸ்லோவஸ்ட் மூவிங் பிளானட். ரொம்ப மெதுவா நகரக்கூடிய கிரகம். சனை அப்படின்னா அதுக்கு ஸ்லோன்னு அர்த்தம். மெல்ல அப்படின்னு அர்த்தம். ஓ! ஸோ அவருடைய அந்த பிறப்பே நீங்க கேட்டீங்கன்னா, அப்பாவான சூரிய பகவானால நெறைய விஷயங்கள்ல நிந்திக்கப்பட்டாரு. அந்த குழந்தை பிறக்கும்போதே ரொம்ப இருள் தன்மையா, ரொம்ப இருண்டு போயிருந்தது. ரொம்ப பலகீனமா இருந்தது. சூரியன் யாரு? பராக்கிரமசாலி.
ஸோ அப்ப அந்த குழந்தைய பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப கௌரவ குறைச்சலா நடத்தினாரு. அந்த குழந்தையும் சரி, சனியுடைய அம்மாவான சாயாதேவியும் சரி, சூரியனால புறக்கணிக்கப்பட்டாங்க. ம். ஸோ அப்போ வந்து தாழ்வு மனப்பான்மைங்கிறது சனீஸ்வர பகவானுக்கு ஏற்பட்டுச்சு. ம். அந்த தாழ்வு மனப்பான்மை தான் அவரோட தாக்கம் வரக்கூடிய நமக்கும் ஏற்படும். ஸோ அவருடைய தாக்கம், அவருடைய கதிர் நம்ம மேல படும்போது என்ன ஆகும்னா, அந்த தாழ்வு மனப்பான்மை, நம்மளே நம்மள லோவா எடை போட்டுக்கிறது, ஏமாறுறது, வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள வந்து நம்ம யோசிக்கிறது, இதெல்லாம் வந்து அவருடைய பிறவி குணமா இருந்ததுனால, அவருடைய ம். தாக்கம் இருக்கும்போது நமக்கு அது வருது. ஓ! ஸோ அத நம்ம வந்து எப்படி டேக்கிள் பண்ணணும்? ம். சனிக்கிட்ட நெறைய ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்கு. ஸோ அத ம். நான் டீட்டெயிலா பேசுறேன். ஸோ ம். இத நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணுங்கிறது தான் ம். பொதுவா சனி பயிற்சியில நம்ம பார்க்குறோம். எஸ் மேம். நீங்க சொன்னப்போ வந்து சனிக்கிட்ட நெறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா காமனாவே ஒவ்வொரு நாளா வந்து 7:30 சனி நடக்க போகுது அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாவே, அச்சச்சோ! இப்ப எனக்கு என்ன படுத்தி எடுக்க போதுன்னே தெரியலையே! சும்மாவே எனக்கு அப்படி இருக்கும். இனி 7:30 சனி வேறயா அப்படின்னு ரொம்ப கஷ்டமா சொல்லுவாங்க. ஸோ சனி உண்மையாவே நல்லதும் பண்ணுமா? இல்ல கெட்டது மட்டும் தான் பண்ணுமா மேம்? நீங்க ப்ளஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அது ப்ளஸ்லாம் என்னென்னவா இருக்கும்? இப்ப எல்லாருமே சனி வந்து ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ம். அத நெறைய இடத்துல நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி கேட்டதில்ல. இந்த இடத்துல நான் அத எக்ஸ்ப்ளைன் ம். பண்றேன். இப்ப நான் சொன்னேன். ஸோ வந்து சனி பகவான் பிறக்கும்போதே ரொம்ப கருப்பா இருந்தாரு. ரொம்ப பலகீனமா இருந்தாருன்னு தன்னுடைய தந்தையால புறக்கணிக்கப்பட்டாரு. சூரியன் வந்து பிரகாசமானவரு, பராக்கிரமசாலி, அழகா இருப்பாரு. சனியுடைய அம்மா அப்படிங்கிறவங்க, சூரியனாருடைய முதல் மனைவியான சுரக்ஷனா தேவியுடைய அந்த நிழல்ல இருந்து தோன்றினவங்க. சாயாதேவி. நிழல்னா எப்படி இருக்கும்? இருளா இருக்கும். ஆ. அப்ப இருளுக்கு பிறக்கிற குழந்தை இருட்டா தானே இருக்கும். ம். சனி பகவானையும், அவங்க அம்மாவையும் சூரியனார் ஒதுக்கிட்டாரு. இப்போ ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை நடக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? 2 வழிய தேர்ந்தெடுப்போம். ஒண்ணு தீய வழி, இன்னொன்னு நல்ல வழி. நம்மள அவமானப்படுத்திட்டாங்கல்ல, நம்ம ஜெயிச்சு காட்டுவோங்கிறது ஒண்ணு. நம்மள அவமானப்படுத்திட்டாங்கல்ல, நம்ம நொந்து போய் நம்ம வாழ்க்கைய முடிச்சுக்கிறது ஒண்ணு. சனி பகவான் அந்த முதல் வழிய தேர்ந்தெடுத்தாரு. சிவன நோக்கி கடும் தவம் புரிஞ்சு, ம். சிவபெருமான் கிட்டயே ஈஸ்வர பட்டம் பெற்று, கோள்கள்லே தவிர்க்க முடியாத ஒரு கோளா மாறி, ம். சூரியன கூட பிதிர்தோஷத்துக்கு ஆட்படுத்தக்கூடிய ஒரு வல்லமைய பெற்றாரு சனி. ம். ஸோ அப்போ நேர்மையான கிரகம். பக்தி அதிகம் ம். இருக்கக்கூடிய கிரகம். யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு பலன கொடுக்கக்கூடிய கிரகம். ம். இது வந்து சனியுடைய பாசிட்டிவ் சைடு. இத நம்ம இயக்கும்போது சனி 100க்கு 100% நன்மைய மட்டுமே செய்வாரு. ஓ! ஒரு மோசமான சூழ்நிலையில பிறந்தாலும் நேர்கதிய நோக்கி அந்த கிரகம் சென்றதால, ம். அந்த கிரகம் மோசமான நிலைமையில நம்ம ஜாதகத்துல இருந்தாலும், நேர்மைங்கிற வழியில நம்ம போயிட்டோம்னா, அவரு ம். நம்மள பாதிக்க மாட்டாரு. ம். அது அவருடைய இயல்பு. ம். அந்த இயல்புக்கு தகுந்த மாரி நம்ம போய்க்கணும். ஓகே மேம். அப்ப 7:30 சனி நடக்கும்போது நம்ம கொஞ்சம் நல்லா இருந்தோம் அப்டின்னா, நல்லது செய்வாங்க. நம்மளே லைட்டா கொஞ்சம் கோணிக்கிட்டாலும் மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க. கண்டிப்பா. நேர்மை, ஆ. நெறைய நியாயம் இருக்கணும். பொறாம இருக்கக்கூடாது. ம். இந்த பார்ஷியாலிட்டி காட்டுறதெல்லாம் சனிக்கு பிடிக்காது. அந்த ம். பாகுபாடு, ம். அதுல தான் சனி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாரு. ம். ஸோ ஃபேவரட்டிசம் பண்றதெல்லாம் நம்ம நெறைய பார்ப்போம். வேலை ம். செய்ற இடங்கள்லயும் இருக்கும், ம். குடும்பங்கள்லயும் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஜென்ம சனி, அஷ்டம ம். சனி நடக்கிறவங்க பண்ணும் பட்சத்தில சனியுடைய கொடுமை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இது சின்ன விஷயமா படலாம். ம். பட் இதோடைய தாக்கம்ங்கிறது பெருசு. அப்ப சனி வந்து உங்களுக்கு கெட்டது பண்ணாது. நீங்க கெட்டது பண்ண நெனச்சீங்கன்னா, காப்பாத்தி விடாம மொத்தமா முடிச்சு விட்டுரும் அந்த மாரி. முடிச்சிடலாம். எஸ், எஸ். கரெக்ட். ஓகே, ஓகே மேம். இப்போ ஓவராலா பெண்களுக்கு வந்து இந்த சனி பெயர்ச்சியால என்ன நல்லதெல்லாம் நடக்க போகுது மேம்? இந்த அபாயங்கள்லாம் இருக்குன்னா, ஓவரால் என்ன சொல்வீங்க மேம்? காலபுருஷ தத்துவப்படி சனி இப்போ பயிற்சி ஆகுறது 12ஆம் இடமான மீன ராசி. நான் சொன்ன மாதிரி அது ம். குருவுடைய ராசி. ரொம்ப மென்மையான ராசி. ம். அப்போ இவ்ளோ நாள் பொறுமை கடைபிடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க பெண்கள். அது குடும்ப ம். வாழ்க்கையா இருக்கட்டும், வேலை செய்ற இடங்களா இருக்கட்டும். அந்த பொறுமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்கும். 12 அப்படிங்கிறது அயன, சயன, போக ஸ்தானம். ஸோ ம். ஒரு நிம்மதி அப்படிங்கிறது பொதுவா பெண்களுக்கு கிடைச்சிரும். அதுவும் இந்திய கண்டத்துல இருக்க பெண்கள்லாம் கடக அட்ச ரேகைக்குள்ள வருவாங்க. ஸோ கடகம் அப்படிங்கிறது மீனத்துக்கு 5ஆம் இடம். ம். மனசுல நினைச்ச காரியங்கள் நிறைவேறுறது, ஜெயிக்கிறது, சொல்லி அடிக்கிறதுங்கிற மாரி பாசிட்டிவான நெறைய விஷயங்கள் பெண்களுக்கு நிச்சயமா இருக்கு. ம். 12ஆம் இடம் ம். அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை. இவங்க கையில இருந்து வெளியில போகக்கூடிய பொருட்களையும் குறிக்கும். கடன் வாங்குறாங்க, கடன் குடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்களையும் இவங்க மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். 2ஆம் இடமான வாக்கு ஸ்தானத்த சனி பார்க்குறாரு. இப்போ அந்த 2ஆம் இடம்ங்கிறது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். ரிஷபத்த பார்க்குறாரு. அப்போ பேச்சுவார்த்தைகள்ல மட்டும் பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்ன நினைக்கிறோமோ, அத அப்படியே பேசக்கூடாது. என்ன மொழியில பேசினா அது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு கன்வே ஆகுங்கிறத தெரிஞ்சு, ம். அந்த தொனியில பேசும்போது ம். ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த சனி பயிற்சி சொல்லுது. ஓகே. எந்தெந்த ஃபீல்ட்லாம் அச்சீவ் பண்ணுவாங்க மேம் பெண்கள் இந்த சனி பெயர்ச்சியால? செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ம். ஸ்ட்ராங்கா இருக்கு. சுய தொழில் நாங்க ம். பண்ணணும்னு நினைக்கிறோம். பண்ணி முன்னேறணும்னு நினைக்கிறோம்னா, அதுல ம். நெறைய அச்சீவ்மென்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த லோக்கல் பாடி எலக்ஷன்ஸ்ன்னு ம். சொல்லுவாங்க இல்லையா? ம். சேர்மன், கவுன்சிலர் இந்த ம். எலக்ஷன்ஸ் எல்லாம் குறிக்கிறது சனி காரகம். ம். எம்பி, எம்எல்ஏ எலக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன். ம். ஸோ இப்ப நீங்க லோக்கல் பாடி எலக்ஷன்ஸ்லலாம் ஜெயிக்கணும். உங்களுக்கு மக்கள் தொடர்பு அதிகமா வேணும். வெகுஜன தொடர்பு வேணும். மக்கள் புழங்குற இடத்துல நீங்க வேலை செய்யணும். மக்களுக்கு இறங்கி நீங்க சர்வீஸ் செய்யணும்னா,
அது வந்து இந்த சேர்மேன், கவுன்சிலர்ஸ்லாம் பண்ணுவாங்க. ம். அந்த எலக்ஷன்ஸ்க்கெல்லாம் காரகமான கிரகம் யாருன்னா சனி. ம். ஸோ அவரு வலுக்கிறதுனால பெண்கள் நெறைய இந்த எலக்ஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்றதுக்கான சான்சஸ் வெரி ஹை. ஓ! அதே மாரி கொஞ்சம் நல்ல லோ கிரேடா இறங்கி தன்னோட திறமைய மட்டும் போட்டு பழக்கிறாங்க. இப்போ எண்ணெயில சுட்ட பதார்த்தங்கள்லாம் விக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது செவ்வாய், சனி காம்பினேஷன். அதே மாரி ஒரு இறங்கி நல்ல ஒரு மேன் பவர் பண்றது. வீட்டெல்லாம் ஹவுஸ் கிளீனிங் பண்றது, கிளவுட் கிச்சன் வைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெண்கள் செய்யும்போது நிச்சயமா ஜெயிச்சிடுவாங்க. ம். அதே மாதிரி தன்னோட ஆன்செஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. முன்னோர்கள குறிக்கிற கிரகம் சனி. முன்னோர்கள் செய்த தொழிலே எடுத்து இவங்க செய்யும்போது கண்டிப்பா அதுலயும் ஜெயிச்சிடுவாங்க. அப்ப செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட்லயும் எலக்ஷன்லயும் கலக்க போறாங்க பெண்கள். கண்டிப்பா, கண்டிப்பா. எஸ் மேம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் படி இந்த வருஷம் சனி பெயர்ச்சி எந்த டேட்ல நடக்குது மேம்? வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனி பெயர்ச்சி மார்ச் 6, 2026 அன்று நிகழ இருக்கு. காலையில சரியா 8 மணி 26 நிமிஷத்துக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி ஆகுறாரு. ஓகே, ஓகே மேம். அப்ப கும்பம் வந்து ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்களோ மேம்? கண்டிப்பா. ஜென்ம சனி முடிஞ்சிருச்சுன்னு கேட்கிறதே ஒரு சந்தோஷம் தான்ல. ஒண்ணும் இல்ல. தலையில ஒரு கல்ல ஏத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு 2 1/2 வருஷமா. கல்ல இறக்கி கீழ வைக்க போறீங்க. ம். அப்போ ரிலீஃபா இருக்குமா இல்லையா? ஆமா ஸோ மேம். கும்பத்துக்கு வந்து நமக்கு ஜென்ம சனி முடியுதுங்கிறதே ஒரு பெரிய ஆறுதல். 2026லலாம் பார்த்தீங்கன்னா, ம். நெறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. ம். ஏன்னா ராசிநாதன் தான் சனினாலுமே ராசியில உட்காந்துட்டு நாலா பக்கமும் செக் வச்சுட்டு கும்பராசிலாம் இடியாப்ப சிக்கல்ல தான் இருந்தாங்க. சாதாரண சிக்கல்ல இல்ல. ஓ! எங்க திரும்பினாலும் செக்கு. ஸோ என்ன பண்றதுன்னே தெரியலையே! அப்படிங்கிற ஒரு நெலைம தான். ஸோ அதெல்லாம் படிப்படியா கண்டிப்பா குறைய போது. மீன ராசிக்குள்ள சனி பயிற்சியாக போறாரு. மீனத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது, அங்க நெறைய சொல்லுவோம் மேம். அதுலயுமே மேம் இப்ப சனி பெயர்ச்சி நடக்க போதுன்னு சொல்றீங்க. ஸோ இந்த 12 ராசிக்குமே இந்த சனி பெயர்ச்சி வந்து நல்லது நடக்கணும். அந்த டேட்ல அதுவும் மார்ச் 6 வேற சொல்லியிருக்கீங்க. அந்த ஸ்பெசிஃபிக்கான டேட்ல வந்து வீட்லயே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா, நீங்க நல்லா இருக்கும். எல்லா ராசிக்காரங்களும் நல்லா இருப்பாங்கன்னா என்ன சொல்வீங்க மேம்? சனி பயிற்சி நடக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நாள்ல எந்த விஷயத்த பண்ணா இந்த 12 ராசிகளும் இன்னும் பெட்டரா இருக்கலாம்? ம். கண்டிப்பா எல்லாருமே காலையில எந்திரிச்சதும் நல்லெண்ணெய் வச்சு குளியல்ங்கிறத பண்ணிடணும். ஸோ நல்லெண்ணெய்ங்கிறது சுத்தமான ஒரு செக்கு எண்ணெயோ வேற ஏதோ ஒண்ணு. ஸோ அத வச்சு நீங்க கண்டிப்பா குளிச்சிடணும். ம். ஸோ நல்ல குளியல். அதுவும் வந்து இதமான வெந்நீர்ல குளிக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. ஏன்னா சனி வந்து மந்தத்தன்மைய கொடுக்கக்கூடிய கிரகம். ம். ஸோ நல்லெண்ணெய் வச்சு வெந்நீர்ல குளிக்கணும்னு சொல்றது வந்து சனியுடைய மந்தத்தன்மைய போக்குறதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அத செய்யணும். அதே மாதிரி அன்னைக்கு எள் சாதம் செஞ்சு சாப்பிடுறது நல்லது. எள் உருண்டை நீங்களே சாப்பிடுறீங்கன்னா நல்லது. எள்ளு, கருப்பட்டி, நல்லெண்ணெய் அல்லது இரும்பு. இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது ஒண்ணு யாருக்கோ நீங்க தானமா வாங்கி குடுக்குறீங்கன்னா நல்லது. நல்ல வசதி இருக்கிறீங்கன்னா, யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி குடுக்குறது. முதியோர் இல்லத்துக்கு போய் அவங்களுக்கு பெட்ஷீட்ஸோ ஏதோ வாங்கி குடுக்குறது. இந்த மாதிரியான விஷயங்கள். வயசான வயோதிகர்கள்லாம் யாருன்னா சனி பகவான் தான். அவங்களுக்கு போய் அவங்களுக்கு தேவையான பொருட்கள நீங்க வாங்கி குடுக்குறது, அவங்கள பார்க்குறதெல்லாம் இந்த சனி பெயர்ச்சி நாள்ல பண்ணும்போது, சனியுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா இன்னொரு விஷயம், அடர் நிறங்கள்ல நீங்க ட்ரெஸ் போட்டுக்கணும். அடிக்கிற கலர்ல. அடிக்கிற ஆ. கலர்ல ஒரு டார்க் ப்ளூவா ம். இருக்கலாம், பிளாக்கா இருக்கலாம், கிரீன்ல வந்து நல்ல டார்க் கிரீனா இருக்கலாம், நம்மள ப்ரவுனா மாரி. இருக்கலாம். நம்மள ஆ. மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த அடர் நிறங்கள் அதெல்லாம் வந்து யாருன்னா சனி பகவான். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணி சனி மனச முதல்லே குளிர வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த 2 1/2 வருஷம் கொஞ்சம் நல்லாருக்கும். ஓகே, ஓகே மேம். மேம் இந்த சனி பெயர்ச்சி அன்னைக்கு வந்து சனி பகவான வந்து கோயில்ல பார்த்து வழிபடணுமா மேம்? இல்ல வீட்லயே இந்த மாரி பண்ணிக்கலாமா மேம்? அது ஒவ்வொருத்தருடைய விருப்பத்த பொறுத்தது. ம். பக்கத்திலேயே கோவில் இருக்குன்னா, தாராளமா போயிட்டு வாங்க. ஏன்னா, ம். இப்பலாம் கோயில்கள்ல வந்து உள்ள போனா வெளியில வர முடியறதில்ல. என்ன உடம்பு சரியில்லைனாலும் சின்ன குழந்தைங்கள கூட தூக்கிட்டு போய் இன்னைக்கு பார்த்தா தான் சனி நம்மள காப்பாத்துவாருங்கிற மைண்ட் செட்டுக்குலாம் வராதீங்க. முடிஞ்சது பக்கத்துல கோவில் இருக்கு, உங்களுக்கு உடம்பும் ம். முடியும் அப்படின்னா, தாராளமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லது. அதே மாரி இந்த எல் தீபம்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க. ம். அதெல்லாம் தப்புங்க. ம். தானியத்தெல்லாம் எரிக்கக்கூடாது. அது ம். வந்து ஒரு உணவு பொருள். அது வந்து ஒரு உயிர் பலிக்கு சமமானது. நெறைய பேர் தப்பா எல் ம். தீபம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த பண்ணவே கூடாது. உங்களுக்கு ஏதாவது தீபம் போடணும்னு தோணுச்சுன்னா, சனி பகவான நவகிரகத்துல வழிபாடு செஞ்சுட்டு, ம். சங்கு புஷ்பம்னு ஒண்ணு உண்டு. ம். நீல ஆம்பல்ன்னு சொல்லுவாங்க. சங்குப்பூ. ஆ. எல்லா ரோட்லயும் நெறைய கொடியில இருக்கும். அந்த ப்ளூ கலர்ல இருக்கும். அந்த பூலாம் சனி பகவானுக்கு ரொம்ப விசேஷமானது. அத எடுத்துட்டு போய் சனி பகவானுக்கு குடுத்து வழிபாடு ம். பண்ணுங்க. தீபம் போடணும்னா, அந்த கோயில்ல கண்டிப்பா சிவலிங்கம் இருக்கும். சிவபெருமான் இருந்தா தான் அங்க நவகிரகம் இருக்கும். ம். சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுக்கோங்க. ஒற்றை படையில போடுறது நல்லது. ம். 1, 3, 5, 7, 9, 11ன்னு உங்க விருப்பப்படி போட்டுட்டு வர்றது நல்லது. ஓகே மேம். மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.